ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவன் யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன். பரலோகராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் யாரை பார்க்கிலும் பெரியவனாயிருப்பான்? யோவான் ஸ்நானன். கேட்கிறதையும் காண்கிறதையும் யாரிடத்தில் அறிவிக்கும்படி இயேசு கூறினார்? யோவான். போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தவர் யார்? மனுஷகுமாரன். போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தவன் யார்? யோவான் ஸ்நானன். தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் யார்? யோவான். காவலில் இருக்கும்போது கிறிஸ்துவின் கிரியைகளை கேள்விப்பட்டவன் யார்? யோவான். தன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படுவது எது? ஞானம். எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? யாரிடம் கேட்டது? இயேசு ஜனங்களிடம். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட நகரம் எது? கப்பர்நகூம். குமாரனிடம் கற்றுக்கொள்வதால் நம் ஆத்துமாவுக்கு கிடைப்பது என்ன? இளைப்பாறுதல். வருகிறவர் நீர் தானா, அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? கேட்டவன் யார்? யோவான். சகலமும் பிதாவினால் யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு. பிதா தவிர வேறொருவனாலும் அறியப்படாதவர் யார்? குமாரன். ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர்? மனுஷகுமாரன். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டவை யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? பாலகர். வருகிறவனாகிய எலியா. இயேசு யாரை குறிப்பிட்டார்? யோவான் ஸ்நானன். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பவர் யார்? குமாரன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இளைப்பாறுதல் அடைய யாரிடம் வரவேண்டும்? இயேசு. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் டாஷ். பாக்கியவான். எந்த நாடுகளில் பலத்த செய்கைகள் செய்யப்பட்டிருந்ததானால் மக்கள் மனம் திரும்பியிருப்பார்கள்? தீரு, சீதோன். யாருடைய நுகம் மெதுவாயும் சுமை இலகுவாயும் இருக்கிறது? இயேசு. சீஷர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் சென்றவர் யார்? இயேசு. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுவது எது? பரலோகராஜ்யம். யோவான் தன் சீஷரில் எத்தனை பேரை இயேசுவிடம் அனுப்பினான்? 2 பேர். கப்பர்நகூமில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கே செய்யப்பட்டிருந்ததானால் அது நிலைத்திருக்கும்? சோதோம்.